இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் ஆண்டவருடைய ஆசி நிறைவாக தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில நீங்க உங்களுக்கு முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தயாராகுங்க. ஒரு சில மணித்துளியாவது ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இன்று போகும் வாழ்க்கை அல்ல, அது வளர வேண்டும். ஆண்டவர் நம்மை இன்று இருப்பதற்காக மட்டும் அழைக்கவில்லை, நாளுக்கு நாள் அவரை போல மாறுவதற்காக அழைத்திருக்கிறார். நாங்கள் பல நேரங்களில் அறிவில் வளர முயற்சி செய்கிறோம், அதே தேவ வசனங்களை மனனம் செய்கிறோம், உபதேசங்களை கேட்கிறோம். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், அறிவில் மட்டுமல்ல கிருபையிலும் வளர வேண்டும் என்பதுதான். கிருபை என்றால் பிறரை பொறுத்து கொள்வது, மன்னிப்பது, அன்பு காட்டுவது, தாழ்மையுடன் நடப்பது. இப்படியான விஷயங்களிலும் நாம் வளர வேண்டும். இந்த பண்புகளும் எங்கள் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்தால் மட்டும் போதாது, இயேசுவை போல வாழ நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நாம் சந்திக்கும் சோதனைகள், வலிகள், தாமதங்கள் இவையெல்லாம் ஆண்டவர் நம்மை வளர்க்க பயன்படுத்தும் கருவி. இன்று நம்மை நாமளே கேட்டு பார்ப்போம். நாங்கள் கடந்த ஆண்டை விட இந்த வருடம் கிருபையில ஆண்டவருடைய ஆசிரியல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று. எங்களுடைய வார்த்தைகளிலும் எங்களுடைய செயல்களிலும் ஆண்டவர் இயேசுவின் சாயல் அதிகமாக இருக்கிறதா என்று சற்று நம் கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். வளர்ச்சி ஒரு நாளில் நடக்காது, ஆனால் தினமும் ஆண்டவரோடு நடந்தால், அவருடைய வார்த்தையை தியானித்தால், அவருடைய சொற்படி செயற்பட்டால் நிச்சயமாக எங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். எங்களுடைய மாற்றம்தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, உம்முடைய கிருபையிலும் உம்மை பற்றிய அறிவிலும் வளர எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை உம்மை போல மாற்றும். ஆமேன்.